Hi friends, welcome to DP Pets and Vlogs. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock கிட்ட ஆகுது. ஸோ நேற்று ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கேஜ் ப்ரீடிங்லேருந்து நம்ம ஓப்பனில் வச்சுருந்தோம். திரும்பி கேஜ் ப்ரீடிங்காக செட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கேஜ் ப்ரீடிங் புதுசாக எதுவும் பண்ணலை. ஸோ ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த கேஜை தான் திரும்பி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து அதிகமாக ஒன்றும் பேஸ் இல்லை. முஸ்கி சாட்டின் 2 வெரைட்டி நம்ம வச்சுருந்தோம். ஸோ முஸ்கிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்குது, இன்னும் ஒரு 15 பீஸ் கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய கேட்டுருந்தாங்க. நம்மளும் வந்து ஓப்பனில் விடுறதுனால கிராஸ் ப்ரீடிங் அதிகமாக ஆகுது. ஏன்னா சிங்கிள் நிறையா இருக்குது, ஃபுல்லாக மேலில் கொஞ்சம் இருக்குது, அதுவும் கொண்டு போயிடுவாங்க. வெறும் சாட்டின் மட்டும், அதுவும் அப்ளக் சாட்டின் மட்டும் ப்ரீட் பண்ணலான்னு பிளானு. ஸோ நம்ம இப்போ எது பேர் போட்டிருக்கோன்னு உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ கேஜ் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணால் எப்படி இருந்தாலும் உடனே நம்மளுக்கு சிக்ஸ் நிறையா வந்துடும். இதுலேருந்து கொஞ்சம் சிக்ஸ் நிறையா வந்து பேர்ஸ் அதிகமாகும்போது நம்ம இந்த கேஜ்லாம் எடுத்துகிட்டு வேறு கேஜ் செட்டப் புதுசாக ரெடி பண்ணலாம். அது வரைக்கும் இந்த கேஜில் தான் நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் ஷீல்டு, பிளாக்கில் ஒயிட் லேஸ் ஃபீமேலு. இது ஆல்ரெடி ஒரு ப்ரீடிங் பேர் தான். இது திரும்பி ப்ரீடிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வேறு செட்டப்பில் போட்டிருந்தேன். எல்லாம் வேறு பேர்ஸாக இருந்துச்சு. நான் ஓப்பனில் விட்டனால எனக்கு தெரியல எது இதுக்கு முன்னாடி ப்ரீடிங் பேர்ஸாக இருந்துச்சுன்னு தெரியல. அதெல்லாம் நானே கலர்ஸ் வச்சு போட்டிருக்கேன் மோஸ்ட்லி. ஸோ இது ஒரு ப்ரீடிங் பேரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பட்டர்ஃப்ளை சாட்டின் ஒன்று, பிளாக் ஷீல்டு சாட்டின் ஒன்று. இந்த மேல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சாட்டின்லேயே வந்து ஃபஸ்ட்டு வாங்கின மேல் இது தான். இது ஏஜே பார்த்தீங்கன்னா ஒரு 3 years இருக்கும். ஃபீமேல் சின்ன ஃபீமேல் தான். இது ஒரு 1 year இருக்கும். இது ஒரு ப்ரீடிங் பேர். என்னென்னா இது நான் பிரித்து போட்டதும் பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இதுதான் ப்ரீடிங் பேரா இல்லை இதுக்கு முன்னாடி வேறு மேல் கூட ஏதாவது ப்ரீடிங்கில் இருந்துச்சான்னு தெரியல. முட்டை வச்சுருக்கு. அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா இதுவும் 2 பட்டர்ஃப்ளை தான். இதுவும் நம்மக்கிட்ட இருக்க பழைய பேர் தான். இது பேர் தான் இது. ஏன்னா இது நான் கலர்ஸ் வச்சு எனக்கு கரெக்டாக தெரியும் இது ஒரு பேர்னு. அதனால் சேமாக போட்டிருக்கோம். இது தனியாக கேஜில் போட்டிருக்கோம். இது உடனே இப்போ ப்ரீட் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் லேஸ் ஃபீமேலு, பிளாக் மேலு. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபீமேலு. இது மேல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து 9 கல்லி ஆகிருக்கு. ஸோ ஃபீமேல் வந்து கொஞ்சம் வெளியே விட்டனால கவனிக்கல, கொஞ்சம் சிக்கில் இருக்குது. ஸோ ஃபீமேல் ரெடி பண்ணணும். சரி தனியாக இருந்தால் ஒரு மாதிரி ஒர்க்கமாக இருக்குன்ட்டு 2த்தையும் ஒன்றா போட்டு வச்சுருக்கோம். ஸோ மேல் சின்ன மேல் தான், சண்டை போடலை, அதனால் ஒன்றா விட்டு வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா அடுத்த பேர். ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரே பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வந்தது தான். ஸோ ப்ரீடிங்காக போடலை, ஒன்றா விட்டு வச்சுருக்கோம். ஏஜும் பார்த்திங்கன்னா 9 கல்லி தான் ஆகுது. ஸோ இது ஒன்றா பேர் பண்ணலாம். இந்த டைம் ஹேண்டிகேப்பு சிக்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ இதை பேர் சேஞ்ச் பண்ணணும். சரி கலர்ஸ் ஒன்றா இருக்கனால இப்போதைக்கு ஒன்றா விட்டு வச்சுருக்கேன். இப்போ ஏஜும் அதிகமாக ஆகலை, 9 கல்லி தான் ஆகுது. நார்மல் பேர்ட்ஸ் மாதிரி கிடையாது. சாட்டின் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு 10 கல்லி முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சில பேர்ட்ஸாக அதுக்கு முன்னாடி ப்ரீட் ஆகும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 10 கல்லி முடிஞ்சதுக்கப்புறம் தான் ப்ரீட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 2மே மேல் தான். ஸோ ஒன் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்து சாட்டின் முஸ்கி வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த டைமில் வந்து சாட்டின் அவங்ககிட்ட சிங்கிளாக இருக்குதுன்னு சொல்லி ஃபீமேல்ஸ் கேட்டாங்க. நானும் வந்து எது பேர் எது சிங்கிள் எதுவும் தெரியல எனக்கு ஓப்பனில் விட்டுருந்தனால. ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டேன். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது 3 மேல் கிட்ட சிங்கிளாக இருக்குது. இதில் 2 மேல் இருக்குது. வெளியே பார்த்தீங்கன்னா இது ஒரு மேல் இருக்குது. இது ஒரு மேல் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 3 மேல் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபீமேல் பேர் பார்த்தீங்கன்னா தெரியும் கரணை. ஸோ இந்த மேல் பார்த்தீங்கன்னா 6 வயசு ஆகுது இந்த மேலுக்கு. நம்ம இது பார்த்தீங்கன்னா அதோட ஃபீமேல். இது சின்னது தான், இங்கே ப்ரீட் ஆனது தான். ஸோ ரொம்ப நாளாக வெளியே சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ அதை பேர் போட்டிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இப்போதைக்கு பேர்ஸ் போட்டிருக்குது இது தான். அது இல்லாமல் ஒரு ஓரியன்டல் ஃப்ரீடில் ஒரு பேர் ஒன்று இருக்குது நம்மக்கிட்ட. ஏன்னா இதை பற்றி உங்களுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சாட்டின்ஸ் வச்சு தான் நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம். பேர்ஸ் கொஞ்சம் அதிகம் பண்ணலாம். இப்போதைக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா கரெக்டான ப்ரீடிங் பேர்ஸ் பார்த்திங்கனாலே மொத்தமே வந்து ஒரு 7 பேர் 8 பேர் தான் இருக்கும். ஸோ வெளியே ஒரு சாட்டின் ஒரு பேர் இருக்குது பார்த்திங்கன்னா மேலே. ஸோ நான் சொன்ன போன வீடியோவில் ஆல்ரெடி முட்டை வச்சுருக்கு, கருவும் ஏறிடுச்சு. ஸோ அதனால் டிஸ்டர்ப் பண்ணல, அவங்க ப்ரீட் ஆகிடுவாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து ஓமர் இருக்குது நம்மக்கிட்ட, ஒரு மேல் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஃபீமேல் வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ப்ரீடிங் டிப்ஸு, ஸோ எப்படி பேர்ட்ஸை க்ரோத் பண்ணுறது, ஸோ எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள், எப்படி ப்ரீட் பண்ணலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் ப்ரீட் பண்ணாமல் வச்சுருந்துருப்பீங்க பார்க்குறவங்க சில பேர். ஸோ கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.